மீன் சாப்பிடாத பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது வந்து ஃபிஷ் 65 கிடையாது. கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி 65 மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மீன்லாம் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன், இது எல்லாமே சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொருவாக வரும் இந்த அரிசி மாவு சேர்த்தோம்னா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து லெமன் விட்டு பிழிஞ்சு நல்லா வந்து நம்ம பரட்டி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து 65க்கு ரெடி பண்ணுற மாதிரி நம்ம வந்து 65 போட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு வானலியில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் ஏதோ ஒன்று சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு தண்ணி விட்டு கொதிச்சதுக்கப்புறம் இந்த 65 வந்து நம்ம அதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து கொத்தமல்லி தூவி இறக்கலாம். இதுலேயே குடமிளகா போட்டிங்கன்னா அது வந்து ஃபிஷ் மஞ்சூரியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ் சுக்கா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.